சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி. நாளைய தினம் அதிகாலை 2:41 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் மதியம் 1:37 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:30 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:13 சந்திர உதயம் என்பது மதியம் 12:28 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1:46 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:51 முதல் காலை 6:30 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:22 முதல் 1:49 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:58 முதல் 9:26 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:54 முதல் மதியம் 12:22 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:53 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:45 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, மைதிலி சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கடந்த மாசி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு போட்டிருந்தது. அந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்திலே தர்ப்பணம் செய்ய சொல்கிறார்கள். சரி, தை மாதம், ஆடி மாதம், சித்திரை மாதம், ஐப்பசியிலும் இதுபோல் தர்ப்பணத்தை செய்ய சொல்கிறார்கள். அந்தந்த மாத பிறப்பு நாளன்று அமாவாசை தர்ப்பணம் என்பது புரிகிறது. மற்ற நாட்களில் ஏன் தர்ப்பணம் செய்ய வேண்டும்? காரணம் தெரியவில்லை. அதை பற்றி சொல்ல முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நீங்க சொன்ன தை, ஆடி, சித்திரை, ஐப்பசியினுடைய துவக்கம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாத பிறப்பு நாளன்றுமே தமிழ் மாத பிறப்பு எந்த தேதியிலே பிறக்கிறதோ, எந்த நாளிலே பிறக்கிறதோ, அதாவது நமக்கு தேதி வேணா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு சித்திரை 1ங்கிறத கொடுத்துருப்பா. ஆனா அது சமயத்துல பார்த்தோம்னா பங்குனி 30ஆம் தேதி அன்னைக்கே அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே மாதம் பிறந்துருச்சுன்னு சொன்னா அந்த பங்குனி 30லேயே அந்த சித்திரை விஷு புண்ணிய கால தர்ப்பணத்தை செய்து விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பா. அந்த மாத இறுதியில் கூட வந்துடலாம், முதல் நாள் கூட அது மாசம் பிறந்துருது அப்படின்னு சொன்னா முதல் நாளே அந்த புண்ணிய கால தர்ப்பணத்தையும் சொல்லி இருப்பார்கள். இது எதனால எனக்கு தெரியல, அமாவாசை புரிகிறது அப்படின்னு கொடுத்துட்டா. அமாவாசை மட்டும் எப்படி புரியும்? அமாவாசை நாள் அன்னைக்கு எல்லாரும் முன்னோர் வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கா, அதனால நான் தர்ப்பணம் பண்றேங்கிற மாதிரிதான் வச்சிருப்பாளே தவிர என்ன காரணத்திற்காக அமாவாசை நாளிலே தர்ப்பணம் செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் இந்த கேள்வி எல்லாவற்றிற்குமே நமக்கு விடை என்பது கிடைத்துவிடும்.
அதாவது அமாவாசை நாள்ல எதுக்காக தர்ப்பணத்தை பண்ண சொல்லியிருக்கான்னு சொன்னா, பித்ருகாரகன் என்று சூரியனையும் மாத்திருக்காரகன் என்று சந்திரனையும் அழைப்பார்கள். இந்த பித்ருகாரகனாகிய சூரியனும் இந்த மாத்திருக்காரகனாகிய சந்திரனும் இரண்டும் ஒரே நேர்கோட்டிலே வரும் பொழுது அமாவாசை என்பது சம்பவிக்கிறது. ஆக இந்த நாளானது பித்ருகாரகன் மாத்திருக்காரகனுடைய இணைவாக பார்க்கப்படுவதால் அந்த நாளிலே நாம் அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். அந்த அமாவாசைக்காக நம்ம இந்த தர்ப்பணாதிகளை செய்கிறோம், அவர்களுக்கு எள்ளும் தண்ணீர் அப்படிங்கிறத உணரும். அதனால அவர்கள் திருப்தி அடைகிறார்கள், முன்னோர்கள் திருப்தி அடைகிறார்கள் வச்சுட்டு இருக்கோம். அதே போலத்தான் ஒவ்வொரு சங்கிரமண காலத்திலுமே, சங்கிரமணம் சொன்னா ஏதோ ஒரு இணைவு, இங்க பார்த்தோம்னா சூரியன் சந்திரனுடைய இணைவானது நடக்கிறது. அதே போல இந்த பித்ருகாரகனாகிய சூரியன் இங்க மாத்திருக்காரகனுடைய சந்திரனோட இணைந்திருப்பதால் அமாவாசைங்கிறது வர்றது. அதே மாதிரிதான் இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் சென்று இணைகிறார் அல்லவா. அந்த சங்கிரமணம் ஏதோ ஒரு விஷயம் துவங்குகிறது அப்படின்னு சொன்னா அந்த நாளிலும் செய்ய வேண்டும் சொல்லியிருப்பார். இப்படித்தான் ஒரு வருடத்திலே ஒரு 96 நாட்களை பிரித்து வைத்திருப்பார்கள். இந்த 96 நாட்களுமே இது போல் இணைவான்னு சொன்னா இல்ல. அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த 96 அப்படின்னு வரும்போது தர்ஷஸ்ரார்த்தம் என்று 12, தர்ஷஸ்ரார்த்தம் என்று சொன்னால் அதைத்தான் அமாவாசை என்கிறார்கள். தர்ஷத்து அப்படின்னு சொன்னால் அமாவாசையை குறிக்கும். அந்த தர்ஷஸ்ரார்த்தம் அப்படின்னு சொன்னா அது அந்த அமாவாசை நாள், ஒரு வருடத்திலே ஒரு 12 அமாவாசை வருது இல்லையா, ஆவரேஜா 12 மாசம் 12 அமாவாசை. தர்ஷஸ்ரார்த்தம் என்பது 12. இது போக மாச சங்கிரமண ஸ்ரார்த்தம் என்று சொல்கிறார்கள். நீங்க சொன்ன விஷ்ணுபதி என்பதெல்லாம் அதில் தான் கணக்கிலே வரும். மாச சங்கிரமணம் அப்படின்னு சொன்ன இந்த மாத பிறப்பு நாட்கள், இது ஒரு 12 மாத பிறப்பு நாட்கள்ங்கிறது வந்துடுறது. அதே மாதிரி பார்த்தோம்னா அஷ்டகா சார்த்தம் சொல்லுவா. அஷ்டகா அப்படின்னு சொன்னா திஸ்ரோஷ்டகா, அஷ்டகா, அன்வஷ்டகா என்று இந்த மார்கசிர மாதத்திலிருந்து சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய மார்கசிர மாதம், புஷ்ய மாதம், மாக மாதம் மற்றும் பால்குண மாதம், இந்த 4 மாதங்களிலே வரக்கூடிய தேய்பிரை சப்தமி, அஷ்டமி மற்றும் நவமி நாட்களும் இவை முன்னோர் சார்த்தத்திற்கு உகந்த நாட்கள் சொல்லி பிரிச்சு வச்சிருக்கா. அந்த நாட்கள் என்பது அது ஒரு 12 நாட்கள். அதே மாதிரி வைத்ருதி சார்த்தம்னு சொல்லுவார். ஒரு வருடத்திலே வைத்ருதி யோகம் என்பது என்றைக்கெல்லாம் வருகிறதோ, வைத்ருதி அதாவது 27 யோகங்கள் என்பது உண்டு. 27 நாட்களுக்கு ஒரு முறை யோகம் என்பது வரும். இந்த கணக்கை வச்சு பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே 13 தடவை வைத்ருதி யோகம் என்பது வரும். ஏன் சார் வைத்ருதி யோகத்தை அன்னைக்கு பண்ணணும்னு சொன்னா, அதோட அந்த யோகங்கள் முடிந்து மறுநாள் விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகமானது துவங்கி விடும். விஷ்கம்பத்திலிருந்து வைத்ருதி வரை அப்படிங்கிற மாதிரிதான் பிரிச்சு வச்சிருப்பார். இந்த யோகம் கரணம் இவைக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த சூரிய சந்திரர்களோடு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாகைகளை கணக்கிட்டுத்தான் இந்த யோகங்களும் கணக்கிடப்படுகின்றன. எப்படி திதி அப்படிங்கிறது சூரிய சந்திரனுடைய சுழற்சியை வைத்து கணக்கிடப்படுகிறதோ அதே போலத்தான் அந்த வைத்ருதி என்பது முடிந்து மறுநாள் விஷ்கம்பம் என்பது துவங்குவதால் அதுவும் ஒரு சங்கிரமண காலமாக பார்க்கப்பட்டதால் அந்த வைத்ருதி யோக காலத்திலும் 13 யோகங்கள் என்பது ஒரு வருடத்திலே வரும். அந்த 13 நாட்களுமே அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளணும்னு சொன்னார். அதே மாதிரி வியதிபாத யோகம் அப்படின்னு வரும். வியதிபாத சார்த்தம் சொல்லியிருப்பார். இது ஏன் இந்த வியதிபாத யோகம் அதுலயும் நம்ம முன்னோர் வழிபாட்டினை பண்ணணும்னு சொல்றார். இது அந்த 27 யோகங்களிலே 17வது யோகமாக வரும் இந்த வியதிபாத யோகம் என்பது. இந்த வியதிபாதனை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இது இந்த சூரியனுடைய அந்த ஒரு கோப பார்வையும் சந்திரனுடைய ஒரு கோப பார்வையும் இரண்டும் ஒன்றாக இணைந்து அதிலிருந்து தோன்றிய ஒரு அசுரன் தான், ஒரு அரக்கன் தான் இந்த வியதிபாதன். இவன் ஒரு யோகத்திலே ஒருவனாக இடம்பெற்று இருக்கிறான். இதுல ஒரு ஷார்ட்டா ஒரு சம்மரியா சொல்றேன். இன்னும் ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த வியதிபாதனை பத்தி விரிவாகவே பார்க்கலாம். ஆக இந்த வியதிபாத யோகம் என்பதும் இந்த சூரிய சந்திரர்களுடைய ஒரு இணைவாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு அமாவாசை நாளைக்கு இணைவாகவே, ஒரு அமாவாசை நாள் என்பது எப்படி முன்னோர் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி இந்த வியதிபாத யோகம் என்பது என்றைக்கு வருகிறதோ அந்த நாளிலும் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளரும் சொல்லிட்டு நம்முடைய ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா. இது ஒரு 13 யோகங்கள் ஒரு வருடத்திலே வரும். ஆக வியதிபாத யோக நாளிலும் ஒரு 13 சாதங்கள் ஒரு வருடத்திலே செய்ய வேண்டும். அதே மாதிரி பார்த்தோம்னா மன்வாதி சார்த்தம் சொல்லுவா. வைவஸ்ருத மன்வாதிங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி 14 மன்வாதிகள் என்பது உண்டு. மன்வந்திரங்கள் சொல்லல, 14 மன்வாதி அப்படிங்கிறது உண்டு. மன்வ ஆதி மனு அப்படிங்கிறது துவங்குது இல்லையா, அந்த துவங்கக்கூடிய நாட்களாக அமைந்திருப்பதால் அந்த மன்வாதி சார்த்தங்கள் என்பதையும் செய்ய வேண்டும். அது ஒரு இடத்திலே 14 நாட்கள் மன்வாதி சார்த்தம் என்பது வரும். அதே மாதிரி யுகாதி சார்த்தங்கள் என்பது 4.
யுகாதி அப்படின்னு சொல்றா இல்லையா, யுகத்தினுடைய ஆதி. இப்ப கலியுகம் துவங்கிய நாள் கலியுகாதி, அதே மாதிரி கிருத்த யுகாதி, துவாபர யுகாதி, அதே மாதிரி திரேதா யுகாதின்லாம் கொடுத்திருப்பா. இது ஒரு வருடத்திலே 4 நாட்கள் யுகாதி ஸ்ரார்த்தங்கள் என்பது வரும். அதுவும் ஒரு துவங்கக்கூடிய நாள் என்பதால் தான். அதே மாதிரிதான் மகாலய பட்சங்கள்னு சொல்றோம் இல்லையா, மகாலய பட்சத்துல பார்த்தோம்னா அதுல ஒரு 16 நாட்கள் வரும். மகாலய பட்சத்திலே, இந்த மகாலய பட்சத்தையே நம்ம பித்ரு பட்சம் அப்படின்னு சொல்றோம். முன்னோர்கள் தர்மராஜன் பர்மிஷன் வாங்கிட்டு தன்னுடைய சந்ததியினர் இந்த பூமியில எப்படி இருக்காங்கிறத பாக்குறதுக்காக வரா அப்படிங்கிற மாதிரி நம்ம மகாலய பட்சத்தை புரிஞ்சு வச்சுட்டு இருப்போம். அவர்கள் இங்கே நேரடியாக வருவதால் அந்த 16 நாட்களுமே தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கா, முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும்னு. இப்படி மொத்தமா கணக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. 96 நாளுமே கடைபிடிக்க முடியலனா கூட அந்த அமாவாசை நாளில் மட்டுமாவது கடைபிடின்னு சொன்னதுனாலதான் அமாவாசை நாள்ல தொடர்ந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் முடியறது, என்னால டைம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாத பிறப்பு நாட்களிலும் அந்த மாத சங்கிரமண நாட்களிலும் தர்ப்பணம் செய்கிறார்கள். இந்த நேயர் குறிப்பிட்ட அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதும், சித்திரை விஷு புண்ணிய காலம் என்பதும், அதே மாதிரிதான் துலா விஷு புண்ணிய காலம் என்பதும், உத்தராயண புண்ணிய காலம் தை மாத பிறப்பு என்பதும், ஆடி மாத பிறப்பு ஆகிய தட்சிணாயன புண்ணிய காலம் என்பதும் அந்த மாத பிறப்பு கணக்கிலே வருகிறது. அந்த நாட்களிலும் அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.